ஒரு பையன் காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் 10 இயர்ஸாக தொடர்ந்து லாஸில் போச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் $100+ பில்லியன் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணி போங்க. ஜென்சன் ஹுவாங் அவர் ஒரு ரிச் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அவர் அங்கேயே ரெஸ்டாரண்ட்டில் டேபிள்ஸ் துடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபும் கம்ஃபர்டபுளாக கிடச்சிச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது என்னென்னா ஃப்யூச்சரில் கிராஃபிக்ஸ்க்கு சிப்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த சிப்ஸை கிரியேட் பண்ணணுன்ட்டு 1993 அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹோட்டலில் பிஸ்னஸ் பண்ண பிளானும் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸும் பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு கஸ்டமர் கூட இல்லை. மந்த்லி ஒரு கஸ்டமர் வந்தாலே அது பெரிய விஷயம்தான். தொடர்ந்து லாஸ் ஆச்சு, ஃபைலும் ஆச்சு அந்த பிஸ்னஸ். ஆனாலும் அவருக்கு விஷன் இருந்தது, அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி காட்டணுன்னு. இன்வெஸ்டார்ஸும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். பர் டேக்கு 16 to 17 hours ஒர்க் பண்ணுவார். இயர் பை இயருக்கு ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஏஐ டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட சிப்ஸ் ரொம்பவே டிமாண்ட் ஆச்சு, தேவையும் பட்டுச்சு. அண்ட் $1 trillion ஏர்னும் பண்ணுறாரு. அண்ட் வேர்ல்டு வைடில் ஏஐயை யூஸ் பண்ண அவரோட சிப்ஸ் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அண்ட் அவர் பில்லியனர் ஸ்டேட்டஸையும் ரீச் பண்ணுறாரு. அண்ட் அவர் பில்லியனர் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவரோட விஷனை அவர் கைவிடலை. அண்ட் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் போட்டார். இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ்க்கு என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.